அதாவது இன்னைக்கு இந்த திருவிழா வந்து திருவிழா தான் பெரிய திருவிழா. மக்கள் நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை சிந்திச்சு போடணும் ஒவ்வொரு ஓட்டையும் அப்படின்னு சொல்ற நேரம் இது கிடையாது. ஏன்னா முடிஞ்சு போச்சு. நான் பூத்து மூடும்போது வரலாம்னு இருந்தேன். கடைசியாலா பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் முன்னால் வந்துருக்கேன். மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே ஜனங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இருக்காங்க. இல்லை என்னன்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இப்போ நம்ம ஆத்தாப்பையும் பாட்டையும் பூட்டெல்லாம் அது பாவம் தானா தன்னால போய் போட்டு வந்துடுவோமா, வாங்க எதுலையாச்சும் போட்டு குத்திட்டு வந்துடுவோம், எவன் பகையும் வேணாம் நம்மளுக்கு கர்மம் அப்படின்ட்டு என்னைய மாதிரி ஒரு படத்தில் போட்ட மாதிரி மொத்தத்துக்கு அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓடிச்சியில் போட்ட மாதிரி இப்போ உனக்கும் போட்டேன் வேணாப்பா அந்த சீட்டை கொண்டாந்துருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நான் ஒரு படத்தில் வச்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை, உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பிள்ளை கையிலையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு எல்லாமே, யார்ட்டையும் கேட்டு ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அவங்களுக்கே குழந்தைகள், அதாவது இளைஞர்களுக்கே கொஞ்சம் அப்படி எல்லா கடையும் கீழே இறக்குங்க. எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மக்கள் இன்னைக்கு தெளிவாக தாய் தப்பட்டு எடுத்து காட்டுற அளவுக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது இளைஞர்கள் சொல்கிறாங்க வீட்டில் அம்மா அப்பா. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனு. அநேகமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கடுமையான மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல 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 விடிவு காலம் எல்லாருக்கும் வரும். எல்லாரும் நல்லா இருக்கணும். பொண்டு பிள்ளை குட்டி எல்லாரும் கல்வி எல்லாருக்குமே, நான் எந்த அரசியல் அவங்க சொல்ல, மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா, இது உங்களுக்கு சேர்த்து தான், இங்கே இருக்க பத்திரிகையாளர் சேர்த்து, நீங்களும் மக்கள் தான், நானும் மக்கள் தான். மக்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்தாம யார் வந்தாலும் இந்த மக்களை காப்பாற்றணும், இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத என்னுடைய பணியான உணர்வுகள். ரொம்ப நன்றி. அரத்தாயம் வெள்ளான்னு சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்தா பார்த்தா ஒவ்வொரு முறையும் உங்களோட பிரச்சாரத்தை இந்த முறை எந்த ஒரு பிரச்சாரம் இல்லை, என்ன காரணம்? என்ன புண்டி வேணா தள்ளி விட்டு போங்க, நாளைக்கு வச்சு வேணா. ஏன் பேசாம இருக்கிறது பிடிக்கலையா? யாரும் அணுகுனாங்கன்னா அதெல்லாம் படம் முடிஞ்சு போச்சியா, படம் போட போறாங்க. இப்ப நாளைக்கு தான் உங்களுக்கு பூரா வந்து ரிசல்ட். இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி விரும்புறீங்க? அதான் இப்ப சொன்னல மறுபடியும் முதல்ல இருந்தா வேற பல்வலி எப்படி இருக்கா? என்ன என்ன தலைவர் அதெல்லாம் நல்லா ஒரு முறையும் நான் எல்லாம் போனோன்னு தான் வந்திருக்கேன். புரிஞ்சுட்டு ஓட்டு போடுவீங்க சார்? புரிஞ்சுட்டு ஓட்டு போடுவீங்க சார்? என்னது அங்க லைட்டு கம்மியா இருக்கு, இருட்டா இருந்துச்சு, தேடி பார்த்தேன். வேற எல்லாருக்கும் வணக்கம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.